சமரசப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க, அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்க. நிறைய வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. வாங்க இன்னைக்கு பார்த்தோன்னாக்கா சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு வந்தோம். அதை பார்க்க சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அதாவது சொல்கிறேன் பாருங்கள், என்றைக்கும் பெத்த தாய் தப்புனா அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க. எனக்கு வியாபாரன்றதுல அப்புறமா இன்றைக்கி பாருங்கள், ஒரு அப்பா அம்மா இல்லாத பேரும் எவ்வளோ பேருக்கு அந்த சாப்பாடு வாங்குறது எவ்வளோ கஷ்டமாக அந்த வீடியோ அட்டாச் பண்ணி போடுறேன் பாருங்கள். எல்லா வயசானவங்க தான் 60-70 வயசு தான் அப்பாவும் அவங்களாம். தயவுசெய்து இருக்கும்போது வந்து அப்பா அம்மா வச்சு நல்லா காப்பாற்றுங்கம்மா. இறந்துட்டு பிறகு போட்டை வச்சு மாலை வச்சு படைக்கிறதுன்றது வேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து அப்பா அம்மா பேசுறதுக்கு ஆளே கிடையாது, உலகத்துக்கு யாரும் இல்லை. அதுமாரி யாராக இருந்தாலும் அப்பா அம்மா நல்லாமே பார்த்துங்க. இன்றைக்கி அவங்க நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருப்போம். நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க அப்பா என்ன தேவைப்படுறாங்களோ அதை கேட்டால் வாங்கி கொடுங்க. அம்மா என்ன பட்டாலும் தேவைப்பட்டால் வாங்கி கொடுங்க. சாயங்காலம் போக சொல்ல பார்த்தீங்கன்னா அம்மா என்ன வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுங்க. அப்பாவுக்கு என்ன தோசை கேட்டாலும் வாங்கி கொடுங்க. என்ன கேட்குறா வாங்கி கொடுங்க. இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு புள்ள வந்து கெட்டு போனாலும் என்ன ஆனாலும் அவங்களோட போயிடும். ஆனால் அந்த பிள்ளைக்கு எதனா ஒன்று ஆச்சுனாக்கா லாஸ்ட் வயசு கஷ்டப்படுறது அந்த அப்பா அம்மா மட்டும்தான். என்றைக்கும் பெத்த தாய் தப்பு வந்து பிள்ளைகளை கெட்டுப்போன்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால் அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க. நிறைய வண்டி சொல்கிறேன், சென்டராக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் அன்னதானம் பண்ணுறது அவ்வளோ இருக்குது பாருங்கள். நிறையா இன்னும் சொல்கிறேன், நிறைய விஷயம் பாருங்கள். அதுமாதிரி வண்டி பாருங்கள், இந்த வண்டி வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. 2012 மாடல் 11-12 ரிஸ்ட்டு 1,80,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்தார. இந்த இண்டிகோ பாருங்கள், 2012 மாடலு 2 ஓனரு டிடிஐ இன்ஜினு. கஸ்டமர் பார்த்தினாக்கா ₹2 கேட்டு 1,80 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 1,55,000, ஒரு 1,60, ஒரு 1,50, 1,45,000 சுகுராக கொடுப்பாங்க. உள்ள இன்ட்ரி காமிச்சின பார். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு எல்லாமே பாருங்கள். டயர் பாயிண்ட்லாம் சூப்பராக. டிடி இன்ஜின் 4 பவரும் தெளிவான பாடி சார். வண்டி 1,55,000, 1,45,000 சுகுராக கொடுப்பாங்க. டிடி இன்ஜின் நல்லா இருக்கும். இப்போ தான் வந்து இன்ஜின் வேலைலாம் செய்து பக்காவாக இருக்கும். உள்ள வீடியோ காமிச்சு உள்ள மின்னு வந்து காட்டு. சூப்பராக விட்டுறாதீங்க. நிறைய வண்டி வருது. வாங்க இந்த பணம் எடுத்துன்னு வர சொல்ல கொஞ்சம் உஷாராக எடுத்துன்னு வாங்க. நிறைய பேர் வந்து பணம் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அக்கா, அண்ணன், தம்பி, நம்ம அக்கா அங்கே கூட்டினாங்க, தங்கச்சி, குழந்தைங்க கூட்டிட்டு வந்தேனாக்கா அவங்க கையில் ஒரு 20-30 கையில் கொஞ்சம் ஜோபில் வச்சுன்னு வந்துனே இருங்க. அவள் தான் மிஞ்சி இருக்குது. மிச்சம் வந்து ஜிபேல கூட பண்ணிக்கலாம். வாங்க, நான் கஷ்டப்பட்டு அனுப்ப சொல்லி பேசியிருக்கிறேன். வாங்க எடுத்து வந்து பார்த்தேனிங்களா பாருங்க. ஒரு 25 வண்டி விற்றேன். ஒரு போன வீடியோ போன வெளிக்கம் போட்டது. அதெல்லாம் வாங்க, சேஃப்டியாக வாங்க, நல்லா இருப்போம். அடுத்து பாருங்கள், 2010 மாடல் 2 ஓனரு நம்ம தரப்பு ரேட் ஆட்டோமேட்டிக்கு 4 லட்ச ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு ₹4, 3,80, ஒரு 3,50,000, ஒரு 3,35,000, ஒரு 3,30 ஆகும். இந்த வெர்னா பாருங்கள், 2012 மாடலு 2 ஓனரு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹4 கேட்குறாங்க. 3,75 ஆகும். அடுத்து பாருங்கள், டவேரா 2012 மாடல் 2 ஓனர் ₹4 கேட்குறாங்க. ஒரு 3,80,000 சுகுராக கொடுப்பாங்க. 3,000 கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்ச்சுனர் பாருங்கள், 2011-12 ரிஸ்ட்டு 2 ஓனரு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ₹9 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த இட்டியாஸ் லிவா பாருங்கள், 2005 3 ஓனரு கஸ்டமர் பார்த்தினாக்கா 3,60 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த வண்டி பாருங்கள், 1,40,000 ஆல்டோ. ஒரு வேகனர் வந்துக்குது, 2005-16 ரிஸ்ட்டு 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. 2,95 சுகுராக கொடுப்பாங்க. இந்த ஆல்டோ பாருங்கள், 12 மாடல் ஒரே ஓனரு 2,20,000 ஆகும். இந்த ஹோண்டா சிட்டி சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த டாடா சுமோ பாருங்கள், 2014-15 ரிஸ்ட்டு ஓனர் 2 ஓனரு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ₹4 கேட்டு 3,50,000 ஆகும். இந்த உண்டா i10 பாருங்கள், 2013 மாடல் ஒரே ஓனரு 3,400 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு ₹3, 2,95 சுகுராக கொடுப்பாங்க. ரெண்டாயிரத்தி 13 மாடலு 2 ஓனரு, இதுவும் 3,400 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு ₹3,
தெளிவாக இருக்கும், செம்ம கோட்டையாக இருக்கும். நிறைய வண்டி இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட்டு 2005 மாடலு. ஓனரு பார்த்தினாக்கா ஒரே ஓனரு சார். 2022 மாடலு, ஒரே ஓனரு. தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய்க்கு 5-6 ரூபாய்க்கு ஆகும். இந்த ஜெயிலோ பாருங்கள் 9-10 ரிஸ்ட்டு. ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனரு. கஸ்டமர் பார்த்தினாக்கா 3000 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க பெண்ண பேசி தரேன். இந்த ஃபிகோ பாருங்கள் 2011-12 ரிஸ்ட்டு, 2 ஓனரு. நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டினாக்கா கஸ்டமர் 1,75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பெண்ண பேசி தரேன். இந்த காலையில் என்ன பண்ணேன், நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா உக்காந்துருந்தோம். நான் ஒன்று கேட்கட்டமான்னு கேட்டுச்சு. சரி கேளுமான்னு நான் என்ன பண்ணேன், என்ன கேட்க போகிறான் பொழுது. சரி உட்காந்து கேட்டாக்கா, சரி உங்கள் அப்பா இருக்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு அம்மா பேர் என்ன, அப்பா பேருன்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அதேமாதிரி உங்கள் தாத்தா பேரும் சொல்லுன்னாங்க. அதாவது முன்னோர்கள் பேர் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா, சரி நீ முதல்ல உங்கள் அப்பா அம்மா பேர் சொல்லுன்னு நான் சொன்னேன். நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கார அம்மா அது சொல்லிச்சு. எங்கள் ஆயா பேர் வள்ளி அம்மா, எங்கள் தாத்தா பேர் தேவராஜ், அவர் பேர்த்துனா வஜ்ராச்சாரி அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஏந்து டக்குன்னு உனக்கு ஏன்னா மூலகதா இல்லையா, பெரியவங்க பேர்லாம் சொல்லிட்டு அப்படின்னு கேட்டேன். பெரியவங்க பேர்லாம் சொல்லிட்டு உனக்கு எனக்கு இதை நான் கேட்டேன். ஓ சொல்லக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் யாரும் சொல்லிடாதீங்க, எனக்கு தெரியாது, அதனால் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன சொல்லிச்சு எங்கள் வீட்டுக்காரம்மா, உனக்கு தெரியாததுக்கு உனக்கு நொண்டி சாக்கான்னு கேட்குது. தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்கள், முன்னோர்கள் பேர் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. நிச்சயமாக எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். அப்புறமா தான் கேட்டேன். எங்கள் தாத்தா பேர் குருசாமி, அப்புறமே பார்த்தா பாக்கியவதின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேட்டதான் தெரிஞ்சிச்சு. அதனால் எல்லா பேரும் தெரியும். அப்பா, தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு ஆயா, ஆயாவுக்கு பேரெலாம் தெரிஞ்சு வச்சுங்க. நல்லதுதான். என்ன பண்ணுறது, உஷாராக என்ன பண்ணிட்டேன், வாயில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சிட்டேன். அது தெரியாததுக்கு நொண்டி சாகன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால் பெரியவங்க பேர் தெரிஞ்சு வச்சுங்க, நல்லது. எப்பவுமே அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா. அதை பாருங்கள், நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. அடுத்து பாருங்கள் 2011 மாடலு. ஓனரு பார்த்தினாக்கா ஒரே ஓனரு. கஸ்டமர் 1,55,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். 2015 மாடலு, 2 ஓனரு, 3 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த வண்டி பாருங்கள் 23 மாடலு. சரி கொஞ்சம் ஆவரேஜாக தான் சார் இருக்குது வண்டி இது. ஆனால் அந்த ரேட்டுக்கு வாங்கலாம். அந்த ரேட்டுக்கு 4 லட்ச ரூபா 4,000 ரூபாய் கேட்குறாங்க. ஏன்னா 23 மாடலு. இது ஓட்டில் ஓட்டி பிளாட்ஃபார்ம் திங்கெல்லாம் வந்துட்டுக்குது. வாங்க, உங்கள் ஐடியா இருந்தால் என்ன பண்ண 23 எடுக்கலாம், தப்பு கிடையாது, பேசிக்கலாம் வாங்க. இந்த இட்டியாஸ் பாரு 4,400 ரூபாய்க்கு ஆகும். 2014 2013 ஒரே ஓனரு 4 ரூபாய்க்கு ஆகும். இந்த இயான் பாருங்கள் 2013 2 ஓனரு. கஸ்டமர் பார்த்தினாக்கா 2,20,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பின்ன பேசி தரேன். இந்த வண்டி பாருங்கள் ஈகோ 2012 மாடலு, 2,20,000 ஆகும். 2021 மாடலு 4,50,000 கேட்குறாங்க. 5 ரூபாய் சார் 5,50 கேட்குறாங்க. ஒரு 4,90,000 ஆகும். அந்த வண்டி தான் 4,50, அது போயிடுச்சு. இது 2021 5,50 கேட்குறாங்க. சுகுராக பேசினாக்கா ஒரு 5 ரூபாய் 4,95 சுகுராக கொடுப்பாங்க. ஈகோ ஸ்போர்ட்ஸு 2005 மாடலு, 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா கஸ்டமர் பார்த்தினாக்கா 4 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு 3,45 ஆகும். இந்த ஜென்னு பாருங்கள் 2005 மாடல், 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 1,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசுகிறது. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது. அந்த வண்டி பார்த்தினாக்கா 1,25,000 சுகுராக கொடுப்பாங்க. 2007 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது இதில். நான் நல்லா சொல்கிறேன் பாருங்க, தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வண்டி வாங்குறவங்க பணத்தோடு வந்தால் மட்டும் தான் கொடுப்பேன். என்கிட்ட லோன் ஆப்ஷன் லோ பட்ஜெட்டில் கிடையாது. 2வது பார்த்தினாக்கா அட்வான்ஸு தயவுசெய்து வாங்க மாட்டேன் யாருக்கிட்டையுமே. இனிமேல் நீ நம்ப மாட்டீங்க. நான் ஒரு கஸ்டமருக்கு என்ன பண்ணேன், நான் வேணா சொன்னாட்டா 1 லட்ச ரூபா அமுச்சிட்டு என்ன பண்ணார், அந்த கஸ்டமர்கிட்ட பணம் போயிடுச்சு. அப்புறம் என்ன போச்சா, சிபில் செட் ஆகலை, அது செட் ஆகலை சொல்லிட்டு எனக்கு அந்த வண்டிக்கு இல்லை நீங்கள் பணத்தை வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுறது. நான் என்ன பண்ணேன், 1 லட்ச ரூபா வாங்குற எங்கள் அக்கௌண்ட் பண்ண நான் 95 ரூபா வச்சுன்னு 5 ரூபா தான் சொன்னேன்.
அந்த 90,000 திருப்பி கொடுத்துட்டேன். 5,000 ரூபாய் என்னை கேட்குறாரு, எனக்கு கொடுன்னு. அதுலேயே ஒரு 2 ரூபா கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுறது, என் காசை போட்டுக்கிட்டேன். தயவுசெய்து அட்வான்ஸே நீ குத்தா கூட வாங்க மாட்டேன். பணத்தோடு வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். என் கண்ணில் காட்டுங்க, பணத்தோடு வாங்க, எடுத்து கொடுத்துட்றேன். இந்த லோனு, இந்த அட்வான்ஸு, லோன்னா வந்து 18-19 மேலே லோன்னா தயவுசெய்து அட்வான்ஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. தயவுசெய்து அட்வான்ஸ் நான் வாங்க மாட்டேன். ஒருத்தர் அந்த அட்வான்ஸ் வாங்கி எல்லாம் ஏமாற்றி எடுத்து வரலாம் கிடையாது, நம்மளுக்கு கிடையாது. என்னன்னாக்கா என் காசு உங்களுக்கு 1 ரூபா வேணாம், உங்கள் காசு எனக்கு 1 ரூபா வேணாம். நம்ம என்ன தான் உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி நம்ம மண்ணில் ஊறினாலும் ஓட்டுற மண்ணு தான் ஒட்டும். முடிச்சு சொல்ல பாருங்க, தயவுசெய்து அட்வான்ஸ் மட்டும் குத்துறாதீங்க. ஏன்னா என்கிட்ட குத்துனா கூட நான் என்ன கஸ்டமருக்கு எங்கன்னா மிஸ் ஆகிடுமே சொல்லிட்டு அந்த பணத்தை கட்டினாக்கா அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு வானான்னு போட்டு அந்த கிட்ட பணத்தை என்னால் வாங்க முடியல அவங்ககிட்டருந்து. அதனால் தயவுசெய்து அட்வான்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுக்காதீங்க. நான் வாங்க மாட்டேன். பணத்தோடு வரவங்க வண்டி கொடுப்பேன். அது நம்ம இங்கே ஊர் இருந்தாலும் வெளியூர் இருந்தாலும் யாரும் தான் பணத்தோடு வாங்க, செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டு எடுத்து போகிறேன். கம்பல்சரி ஒரு வண்டிக்கு டியூஓ பண்ணி தான் கொடுப்பேன். டியூஓ பண்ணி எடுத்துன்னு போங்க எல்லாருமே. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இது எக்ஸாம் முடிஞ்சு போகுது. அப்பா அம்மா எங்கன்னா டூருக்கு இட்டு போங்க, அம்மாவை எங்கன்னா இட்டு போங்க, ஒரு கோவில் குளத்துக்கு இட்டு போங்க. நல்லா இருப்போம். இன்றைக்கி என்றைக்கு அப்பா அம்மா தான் உலக தெய்வமே. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. விட்டுறாதீங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டியை பார்த்தா சமா கும்பு இருக்கா. டீசல் நீங்க வர்றீங்க, நான் தர்றேங்க. 2 ஏர் பேக் சமா டமால் டமால். பண மரத்தில் பவாலா, இந்த சரவணுக்கே சவாலா. அப்புறம் ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டியை பார்த்தா சமா கும்முன்னு இருக்கும். சார் பணத்தோடு வாங்க, பந்தாவா போங்க. பணத்தோடு வாங்க, காரில் பந்தாவா போங்க. விட்டுறாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதா இந்த வீடியோ லைவாக வரும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வச்சேன், மறந்தே போட சார். இந்த குழந்தைங்களை வந்து உஷாராக பார்த்துங்க சார். பெண் பிள்ளைங்களை வந்து உஷாராக பார்த்துங்க. இப்போ பாருங்கள், அந்த சமீபத்தில் இது நடந்தது பாருங்கள். 12 வயசு பாப்பாவை ரொம்ப சின்ன பொண்ணு ஆகிட்டுறாங்க பாரு, பாவம். 12 வயசு குழந்தைய என்னத்த பண்ண. உஷாராக பார்த்துங்க குழந்தைங்கள. ஒழுங்காக போட்டு கரெக்டாக கரெக்டாக சேஃப்டி பண்ணுங்க. நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். காலையில் பாருங்கள் 7 மணிக்கு நியூஸில் பார்த்தாக்கா 72 வயசு கேள்வி கூட விட்டு வைக்கணும். அத்தையும் போட்டு கதற கருப்பு வச்சுக்கிறாங்க பாவம். அது மூச்சு தண்ணியே செத்துப்பிடும் பொழுது. அது என்ன பண்ணுது பாருங்கள். அதனால் இந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணுங்க. அதெல்லாம் உஷாராக இருங்க. பணத்தை சேஃப்டியாக வச்சுங்க. குழந்தைங்கள பத்திரமா பார்த்துங்க. நல்லா இருப்போம். நம்ம ஆசையாக வளர்த்து குழந்தைங்கள பறி கொடுத்துட்றாங்க பாருங்க பாவம். நியூஸ்லாம் நிறைய பேர் பரவி பாருங்க. அதனால் உஷாராக பார்த்துங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. குழந்தைங்க நல்ல விஷயத்த கற்றுக் கொடுங்க. பாத்ரூம் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வாய்க்கால் போட அந்த குழந்தை மாரி பண்ணிக்கிறாங்க பாவம். அதனால் உஷாராக பார்த்துங்க. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்க. குழந்தைங்கள நல்ல விஷயத்த கற்றுக் கொடுங்க. அது பொன் பிள்ளையாட்டம் ஆண் பிள்ளையாட்டம் யாராக இருந்தாலும் கற்றுக் கொடுங்க. அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. குழந்தைங்களா இருந்தாலும் அவங்க பேச்சு கேட்டு இப்படின்னு வளமுறையாக நடந்துக்கணும். நல்லாயிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. போன உயிரை திரும்பி வர போகிறதில்ல சார் நம்ம. அதனால் உயிரை மதித்து நான் வாழ கற்றுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ற எண்ணங்கள் தான் என்றைக்குமே நல்லா இருப்போம். நல்லது செய்வோம், நல்லது நடக்கும். முடிஞ்சிருக்கா காக்கா குருவிங்களுக்கு, குரங்குங்களுக்கு அதேமாதிரிக்கு தண்ணி வைங்க. ஏன்னா வெயில் காலத்தில் எங்கெங்கே டைம் பண்ண மழை செடிக்கு இருந்தால் தண்ணி ஊற்றுங்க. அதனால் மிச்சரோ இல்லைன்னா ஒரு காராசோ எது இருக்குதோ வைங்க. மிச்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இது டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும் காக்காய்க்கு. முடிஞ்சு தானியங்க வைங்க, அரிசி இதெல்லாம் வைங்க. அது கொஞ்சம் வச்சு பாருங்கள். நானும் கொஞ்சம் அப்படி பண்ணுறேன். எல்லாத்தையுமே நம்மளால முடிஞ்சது பண்ணுறேன் சார். போக சொல்ல ஒன்று எடுத்து கூட போகிறதில்ல, வர சொல்லவும் எடுத்துன்னு வர போகிறதில்ல, போக சொல்ல எடுத்துன்னு போட போகிறதில்ல. ஒன்றும் கிடையாது. நம்ம இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போடணும். ஒருத்தன் நல்லவனாக இருந்துட்டு நல்லா ஓஹோன்னு இருந்துட்டு அவன் லாஸ்ட்டு காலம் இறந்து போனான்னாக்கா எப்படி இறந்து போகிறான்? அவன் நல்லவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரும் அழ வச்சுட்டு போகிறான். அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை. விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ லைவாக வரும். நம்மளது இடம் பார்த்தோன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருங்காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க. வாங்க. சண்டே வந்து ஹாஃப் டே தான். அதனால் ஹாஃப் டே தான் இருப்போம். டக்குன்னு ஒரு 10-11 மணிக்குள்ளே வந்துடுங்க.
11 மணி நாங்கள் இருக்க மாட்டோம், கோயிலுக்கு போய்டுவோம் எல்லாரும். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் உள்ளனா விடவே மாட்டுறாங்க. அப்புறம் பழைய கதை தான். என் கூட்டு குறுக்கே இல்லைன்னு கேட்பாங்க, என்னை இட்டும் மலையை கிட்டலையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாயை குத்து வாங்க முடியல அதுங்கிட்ட. அதனால் வாங்க, உஷாராக இருப்போம். தாய்க்கு பின் தாரம். தாரத்தையும் பார்த்துக்கணும், தாயையும் பார்த்துக்கணும், தகப்பனையும் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.